தொடங்கிடுவோம். வகுப்பை தொடங்கிடுவோம். வாழ்க வாழ்க வையகம். பிரேயர் சொல்லுவாங்க ஐயா. பிரேயர் ஆரம்பிச்சிருங்க. சரிங்க ஐயா. ஓம் ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் பாரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவது மே சதா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் நமோ சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனியப்த ராகவே கேதுவே நம. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் எல்லா இடத்திலும் பரிபூரணமாக இயங்கட்டும். நம்ம இப்ப 36வது நாள் உபநட்சத்திர ஜோதிடத்தை பத்தி பேசிட்டு வர்றோம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கேபியினுடைய அடுத்த பரிணாமம். அதுல எப்படி அந்த கேபி முறையில எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கான இதை இப்ப நம்ம பார்க்க போறோம். மீண்டும் இப்ப பார்க்கிறோம். இந்த வர்றம் பாருங்க. இந்த மாதிரி சவுண்ட் வருது, என்ன காரணம்? மெசேஜ் வந்தாலோ அல்லது யாராவது என்ட்ரானாலும் இந்த மாதிரி சவுண்ட் வருது கம்ப்யூட்டர்ல. ஸ்கிரீன் தெரியுதா சார்? வீடியோ கிளியரன்ஸ் இல்ல சார். வீடியோ கிளியராவே இல்ல சார். அப்படியே நின்றுச்சு. ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா சார், நீங்க அந்த சிஸ்டம் இன்ஜினியர் யார்கிட்டயாவது அது கேளுங்க அப்படின்ட்டு. போக முடியல. சரி, இப்ப நிக்குது. அப்படியா? இப்ப ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிருச்சு. ஒண்ணு தெரியல, பிளாங்கா இருக்குது. அப்படியே நிக்குதா? இல்ல, ஒண்ணுமே தெரியலன்னு. அப்படியே இப்பதான் தெரியுது. வந்துருச்சு. ஏதோ சார்ட் போட்டிருக்கீங்க. சார்ட் போட்டு வந்துருச்சா? சரி சரி. இப்ப பாருங்க, இந்த சார்ட்ல மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. ஐயா, இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது சார். தெரியுது. இப்ப இந்த மேல இருக்கிறது என்னன்னு பாருங்க. இந்த இது கூட இதுக்கு போகுமா? பாருங்க. இப்ப இதுக்கு போயிடுவோம். இப்ப பாருங்க, மேல இருக்கு இல்லையா, அதுக்கு பாவத்தொடர்பு இருக்கா? அது ஐயா, அது பாவத்தொடர்புன்னு இருக்கு இல்லையா? ஆமா சார். ரைட். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ 1வது பாவம், 1வது பாவத்தை இயக்குவது சுக்கிரன். அந்த 1ஆம் பாவத்திற்கு வேற எந்த பாவத்துக்கும் அவர் வரல. அப்ப இந்த 1ஆம் பாவம் இது பூரா பாவ அதிபதிகள். இது எல்லாமே பாவாதிபதிகள். 12 பாவத்தின் அதிபதி கிரகம். 12 பாவத்தின் அதிபதி கிரகம். இந்த கிரகம்தான் ராசி கட்டத்துல, இந்த ராசி கட்டத்துல எங்கெங்க இருக்குங்கிறத
இங்க பாக்குறோம். இந்த சுக்கிரன் ராசி கட்டத்துல கன்னி ராசியில இருக்காரு. அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. செவ்வாயுடைய நட்சத்திரத்திலையும் குருவுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. அப்படின்னா நமக்கு தெரியணும். இப்ப இந்த செவ்வாய் எந்தெந்த வீட்டை வச்சிருக்காருன்னு பாருங்க. செவ்வாய் எந்தெந்த வீட்டை வச்சிருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். என் ஜாதகத்தை எடுத்துக்கலாமா? எடுங்க சார், அதே பாத்துடலாம். இப்ப வந்துருச்சு. என்னுடைய ஜாதகத்தை எடுத்திருக்கேன். என்னோட ஜாதகத்தை எடுத்து இப்ப இந்த 1ஆம் பாவம், இந்த பாவம் நட்சத்திர ரீதியா யார் வச்சிருக்கா? கேது வச்சிருக்காரு, 5 வச்சிருக்காரு. உபநட்சத்திரம் 9 வச்சிருக்காரு. அப்ப இந்த 1ஆம் பாவம் எந்த பாவத்தோட தொடர்பாயிருக்கு? 5ஓடையும் 9ஓடையும் தொடர்பாயிருக்கு. இது 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 புரியுதா? ஐயா, யாராவது ஒருத்தர் மட்டும் மைக்கை ஆன் பண்ணுங்க. இந்த 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர்பு. அப்ப எனக்கு எந்த மாதிரியான சிந்தனை இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஐயா நான் சொல்லட்டா? சொல்லுங்க. ஜோதிடம் சார்ந்து, இறை சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும். சரி, இப்ப நம்ம எப்படி சொல்லி கொடுக்க போறோம்னா, நல்லா பாருங்க. இந்த 5ஆம் பாவம்ங்கிறது இந்த 1ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட தொடர்பு, 1ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர்பு. இந்த 5ஆம் பாவம் இந்த 9ஆம் பாவம் 5லிருந்து 9ஆம் பாவத்தை எண்ணினோம்னா 5ஆ வர்றதுனால இது 2 பேரும் எதுவும் கெடுக்காது, தடுக்காது. அதனால இங்க என்ன வந்துடும்? 5 9ஆ வந்துடும். அப்போ 1ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட தொடர்பாகும் போது 5ஆம் பாவம்ங்கிறது என்ன அப்படின்னா சுப செலவுகள் செய்யலாம். இந்த 5 9ஓட வரும்போது நேத்து ஒரு தான் அனுப்பி விட்டேன் பாத்தீங்களா ஐயா? சொல்லுங்கயா. இப்போ 5 9ஓட தொடர்பாகும் போது 5ஆம் பாவம்ங்கிறது இங்க பாருங்க. 5ஆம் பாவம்ங்கிறது என்ன சொன்னோம்? சாதகம். இது இந்த 5ஆம் பாவம்ங்கிறது சம்பவம். இது சாதக பாதகம். இது 2 சேர்ந்துருச்சு. சேர்ந்து வந்ததுனால 5ஆம் பாவம்ங்கிறது என்ன இருக்கும்? 1ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவ தொடர்புன்னா ஒரு 2 3 கருத்து சொல்லுங்க. 1ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவத்துக்கு ஒரு 2 3 பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்து இந்த 5ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடியது 6, 9ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடியது 10. இப்படித்தான் சொல்லணும். நீங்க எப்படி சொல்லணும்? 5ஆம் பாவமா இருக்கிறதுனால இவர் யாரையுமே போட்டியா நினைக்க மாட்டாரு. இவற்றை ஈகோ இருக்காதுங்கிறது கூட அந்த 6ஆம் பாவத்தை சொல்லணும். 5ஆம் பாவம்னா ஜாலியா இருப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு, விளையாட்டமா இருப்பாரு அப்படின்னு சொல்றோம். 5ஆம் பாவங்கிறது என்னன்னா உழைக்காம இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அறிவை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தக்கூடியவர், அப்படிதான் இருப்பாரு. 5ஆம் பாவங்கிறது திறமை, அது நினைப்பாரு அப்படின்னு சொல்லணும். 9ஆம் பாவங்கிறது என்னது? தெய்வத்தை பற்றிய சிந்தனை, ஆன்மீகத்தை பற்றி, அதாவது எதை பற்றி சிந்தனை? பொறுப்பு இல்லாம இருப்பாருன்னு அர்த்தம்.
ஏன்னா 10ஆம் பாவங்கிறது பொறுப்பு, 10ஆம் பாவங்கிறது நிர்வாகம், 10ஆம் பாவங்கிறது என்ன சொல்றோம், கௌரவம், எல்லாத்தையும் எதிர்பார்க்கு. இவற்றை கௌரவத்தை எதிர்பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது புரியுதா ஐயா? ஐயா புரியுதுங்க. புரியுதா? இப்ப இந்த அப்ப சொல்லும் போது அப்போ 10ஆம் பாவத்தை இங்க 10ஆம் பாவம் இவர்கிட்ட இல்ல, அப்படிதானே அர்த்தம்? ஆமாங்க. 9ஆம் பாவம் என்னது? 9ஆம் பாவம்னா என்ன சொல்லி கொடுத்தோம் நம்ம? தர்ம சிந்தனைன்னு சொல்லலாம் சார். ஊதாரித்தனம், தானம் தர்மம் செய்யக்கூடியவரா தானே இருப்பாரு, அப்படின்னா இருப்பாரு. ஆனா செலவு செய்வார். என்ன செய்வாரு? செலவு செய்வாரு. கொடுப்பாரு. தெய்வத்தை பற்றி உச்சபட்ச சிந்தனை இருப்பாரு, மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனா என்ன இருக்காது, இவற்ற பொருளாதாரம் இருக்காது இருக்காது அப்படின்னு. இப்ப புரியுதா? சரி, இது ஒரு பாயிண்ட். அடுத்து தொடர்புகளை பார்த்தோம்னா இங்க வாங்க. இப்ப 2ஆம் பாவத்துக்கு வாங்க. 2ஆம் பாவம் எந்த பாவத்தோட தொடர்பாகுது? 2ஆம் பாவம் வந்துங்க. 2ஆம் பாவம் எந்த பாவத்தோட தொடர்பாகுது? 12 9ங்க. 12ஆம் பாவத்தோட தொடர்பாயிடுச்சு. 2ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோட தொடர்பு. 2ஆம் பாவம் எந்த பாவத்தோட தொடர்பாகுது? 9ஆம் பாவத்தோட தொடர்பாகுது. இப்ப இவர்கிட்ட பண வருமானம் இருக்குமா? பணம் கையிருப்பு இருக்குமா? ஐயா இருக்காதுங்க. இவர் வந்து தானம் பண்ணிடுவார். 9ஆம் பாவங்கிறது வந்து என்ன செய்யாது, 2ஆம் பாவத்தை என்ன செஞ்சிருது? எடுத்துரும். 2ஆம் பாவத்தை என்ன செஞ்சிரும்? எடுத்துரும். அப்ப இவர்கிட்ட வந்து என்ன செய்யாது, பண வருமானம் இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்ப 10ஆம் பாவம் இவற்றை இல்லைன்னு அர்த்தம். 10ஆம் பாவம் சம்பந்தமான ஒரு கௌரவம், இதெல்லாம் பணத்துல சம்பாதிக்கிறதுல ஒரு கௌரவம் இருக்காது, மரியாதை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, என்னன்னா இப்ப 12ஆம் பாவத்தோட தொடர்பாயிருச்சு. இந்த 2ஆம் பாவம் 12ஆம் பாவத்துல தொடர்பாகலாமா? தொடர்பாக கூடாது. ஏன்னா அது என்ன, அது விரயத்தை தானே தரும், விரய செலவாய் அப்படின்னா அப்படி நம்ம எடுத்துக்கணும். சரி, அதே மாதிரி 3ஆம் பாவத்தை பாருங்க. 3ஆம் பாவம் என்னது? அவருடைய மனநிலை, அவருடைய மனசு. அவர் எப்படிப்பட்ட மனசா இருக்குன்னு பாருங்க. 9ஓட தொடர்பாயிடுச்சு. 3 9ஓட தொடர்பான தாராளமான மனசாத்தான் இருக்கும். எல்லாரையும் நம்பிடுவாரா இல்லையா? ஈஸியா நம்பிடுவாரு அப்படின்னு சொல்லணும். இப்ப 4ஆம் பாவம் பாருங்க. 4ஆம் பாவங்கிறது என்னது? சேமிப்பு. 4ஆம் பாவம் என்ன இருந்தது? நிலையானது. அது போய் எதோட தொடர்பாகுது? 9ஆம் பாவத்தோட தொடர்பாகுது. இப்ப 4ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவம் எத்தனாம் பாவமா வரும்? 6ஆம் பாவமா வரும். 6ஆம் பாவமா வருது. அப்ப 6ஆம் பாவமா வர்றதுனால அவரு பொருளாதாரத்தை ஒரு பணத்தை சேமிக்க வைக்கிறது, இதெல்லாம் அவருக்கு ஒரு போட்டியா தானே இருக்கும் அப்படின்னு. பிறருடைய உதவி இல்லாம இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்ப 5ஆம் பாவத்துக்கு வாங்க. 5ஆம் பாவம் எந்த பாவத்தோட தொடர்பாயிடுச்சு? 5 9ஓட தொடர்பாயிடுச்சு. இது நல்லதா கெட்டதா? உச்சபட்ச சந்தோஷம். உச்சபட்ச சந்தோஷமா இருக்கு, ஜாலியா. இன்னைக்கு நல்லா இருந்தா சரி போயிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு எடுத்துக்கணும். 5ஆம் பாவத்துக்கு வந்து 9ஆம் பாவத்தோட தொடர்பானா 5ஆம் பாவம். இப்ப தெய்வத்தை பத்தி பேசுனா அந்த தெய்வத்தை பற்றியான சிந்தனை என்ன? 5ஆம் பாவங்கிறது என்னன்னா ஒரு மனிதனுடைய ஆழ்மனசு, ஆழ்மனது, விருப்பம், அவருடைய ஆழ்மனம், அவருடைய விருப்பம், அவருடைய ஈடுபாடு, அவருடைய அதை என்ன சொல்றோம், அதை நேசிக்கிறது. எதை நேசிப்பாரு? தெய்வீகத்தை நேசிப்பாரு அப்படின்னா. சரி, அதுக்கடுத்து பாருங்க. அடுத்து எந்த பாவம்? 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் 8 12 9ஓட தொடர்பாச்சு. இவர் வேலை பார்ப்பாரா? வேலைக்கே போக மாட்டாரு. வேலையை சரியா பார்க்க மாட்டாரு அப்படின்னா. வேலைக்கு போக மாட்டாருங்கிறத விட வேலையை என்ன செய்ய மாட்டாரு?
சரிவர பார்க்க மாட்டார். ஏன்னா அந்த 6ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவம் 4ஆம் பாவம் துண்டிச்சிருமா? கண்டிப்பா 75% தான் வேலை செய்யும். முடியாதா? ம். வேலை எடுத்தாலும் அதை தக்க வைக்க முடியாது, நிறைவு முழுமை பெற அடையாது அப்படின்னு சொல்றோம். சரி, அப்புறம் 7ஆம் பாவத்துக்கு பாருங்க எப்படி இருக்கும். 7 சமநிலையோட பார்ப்பார். இல்ல, தன்னை போலயே அடுத்தவங்களையும் பாவிச்சு அடுத்தவங்களே அதான் சமநிலையோட இருப்பார். எப்பயுமே அது வந்து நல்லா இருக்கு. 7 7ஆவோ தொடர்பாயிடுச்சு, அது நல்லது அப்படின்னா அது நல்லது. சரி, இப்ப 8ஆம் பாவத்தை பாருங்க. 8ஆம் பாவம் எந்த பாவத்தோட தொடர்பாயிடுச்சு? 2 4 6. 2 6 2 4 6 2 4 6. 2 4 6 10. நட்சத்திரம் 9 தான் வச்சிருக்கு. 8ஆம் பாவம் இந்த 9 கெடுக்காது இல்லையா? சுத்தமா கெடுக்காது, வழி விட்டுரும். அதே மாதிரி இந்த 2 4 6 10 8ஆம் பாவத்தை கெடுக்காது இல்லையா? கெடுக்காது, கெடுக்காது. எல்லாம் ஒட்டுக்க பயணிக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு, இந்த 9 பாவத்தை கெடுக்கிற பாவம் ஏதாவது இருக்காங்க? ஒண்ணுமே இல்ல. இருக்குல்ல, 8 தான் இருக்குது. பட் ஆமா 4 இருக்குது, 8 இருக்குது. 8ல இருந்தா பண்ணது. 2 4 6 தானே ஃபைனலா போகும். சாமி 2ஆம் பாவம் போய் 2 8ஆம் பாவம் போய் 2 4 6ஓட தான் தொடர்பாகுது. 9 வந்து காலியா இருக்குது. இப்ப 8ஆம் பாவ சம்பந்தமான தொழில் இருக்கு பாத்தீங்களா, அதுல இவருக்கு வருமானம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராடு பித்திராட்டம் பண்ணா வருமானம் வருமா? சாமி, ஏமாத்துற வேலை பண்ணா பணம் வரும். இது நம்ம செய்வோமா? 1 9ஓட தொடர்பாயிடுச்சு இல்லையா? இது செய்வோமா? செய்ய மாட்டோம். செய்ய மாட்டேன். சரி, 10ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. 10ஆம் பாவம் 10ஆம் பாவம் நின்ன நட்சத்திரம் யாரு? 12. அது நின்ற நட்சத்திரம் யாரு? 12. இப்ப இதுல பாருங்க, சம்பவமும் சாதக பாதகமும் ஒன்னா வந்துருச்சு. அப்ப அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? உபோக நட்சத்திரம் பார்க்கணுமா? ஆமாங்க, பார்க்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணுங்க. அப்ப பார்க்கும்போது என்ன செய்யணும்? ஐயா, பார்க்கணும்னா எங்க போகணும்? உப நட்சத்திரத்துக்கு போயிடணும். இந்த குருவை பாருங்க, இங்க பாருங்க. இந்த குரு வந்து சந்திரன் ஸ்டாரு, சந்திரன் சப்பு, சூரியன் சப்ல இருக்காரா? ஆமாங்க. அப்ப இங்க சூரியன் இங்க வந்துருவாரா? உப நட்சத்திரத்துக்குங்களா? இங்க சூரியன் இருப்பாருன்னு அர்த்தம். சூரியன் ஏற்கனவே எந்த பாவத்தை வச்சிருக்காரு? சூரியன் வந்து எந்த பாவத்துல இருக்காரு? 9ஆம் பாவத்துல தான் இருக்காரு. 9ஆம் பாவத்துல தான் இருக்காரு. அப்போ 10ஆம் பாவம் 9ஆம் பாவத்துல தானே தொடர்பாயிடுச்சு. அப்ப ஒரு நிலையான ஒரு தொழில் இருக்குமா? ஒரு ஒரு பிசினஸ் பண்ணுவாரா? சொல்லுங்க. பண்ண மாட்டாரு சார். பண்ண மாட்டாருன்னு சொல்லணும், அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்து 11ஆம் பாவத்தை பாருங்க. அவருக்கு வரவுக்குள்ள செலவு செய்வாரான்னு பாருங்க. பதினொன்னாம் பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. திருப்தியா இருப்பாரா? இருப்பாரு. ஆமாங்க, திருப்தியா இருப்பாருங்க. எதனாலும் திருப்தியா சந்தோஷமா அப்படியே பரமானந்தமா இருப்பாருன்னு அர்த்தம். வெற்றியா அப்படியே இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். 12ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பலனை அனுபவிக்காம விரைய செலவாயிடும். 12ஆம் பாவத்தை நல்லா பாருங்க. 12ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோடையும் 7ஆம் பாவத்தோட தொடர்பாயிடுச்சு. அதே மாதிரி 10ஆம் பாவத்தோட தொடர்பாயிடுச்சு. 12 10ஓட தொடர்பானா பரவாயில்ல. 12 7ஆம் பாவத்தோட தொடர்பானா 7ஆம் பாவத்தில் உள்ள அகக்காரகத்துவம் நல்லா இருக்கும். புறக்காரகத்துவம் கெட்டு போகுமா? சேமிப்பு எதாவது டெபாசிட் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. ஆனா இறுதி டிசைடிங் ஃபேக்டர் நாளா இருக்கனால இவருக்கு வந்து அந்த 10ஆம் பாவத்தோட தொடர்பாகுது. 12 10ஓட தொடர்பானால்
அப்போ அதுல கௌரவ அந்தஸ்து கூட நினைப்பாரு அப்படின்னா இப்ப புரியுதா? 12 பாவத்துக்கு எப்படி கேபியில் எடுத்திருக்காங்கன்னு. சார் 12ல இருந்து 10 தொடர்பு கொள்றப்போ அது 11ஆம் பாவமா தானே சார் வேலை செய்யும். ஒரு திருப்தியான மலையை தானே சார் கொடுக்கும். அதாவது 12ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பு ஆகும்போது 12ல இருந்து 10ஆம் பாவம் வந்து 11ஆம் பாவம் தானே. அதான் கேட்ட ஒரு திருப்தியான மனநிலை இருக்கும் இல்லையா சார்? இல்ல அதாவது அந்த 11ஆம் பாவமா வர்றதுனால 12ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய காரகத்துவத்தை வந்து இந்த 10ஆம் பாவம் வந்து கெடுக்காது இல்லையா? எதை கெடுக்காது? இல்ல காரகத்துவத்தை தான் கெடுக்காது. அகக்காரகத்துவத்துக்கு ஒற்றைப்படை பாவங்களோட 12ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களோட தொடர்பானாத்தான் அகக்காரகத்துவம் நல்லா இருக்கும். அது லக்கணத்துக்கு 10 இல்லையா? முக்காவாசி எங்க காவாசி இயங்காது இல்லையா? இயங்காது அப்படின்னு. இப்ப இது புரியுதா சார்? 12ல இருந்து 7 அகக்காரகத்துல கனெக்ட் ஆகுது இல்லையா சார்? அது 8ஆம் பாவமா தானே சார் வேலை செய்யும். 12க்கு 8 தானே வேலை செய்யும். எதுல இருந்து? 12ல இருந்து 7. 12ல இருந்து 7ன்னா இந்த இடத்துல என்ன ஆயிருது? 12ங்கிற அகக்காரகத்துவம் இருக்கு இல்லையா? ஆமா. அதை ஒண்ணும் செய்யாது. புறக்காரகத்துவத்தை தானே 7 க்ளோஸ் பண்ண. அதாவது இல்ல நான் கேக்குறது 12ல இருந்து 7ங்கிறப்ப அது 8வது விதிப்படி வந்து 8வது ஆயிரும் இல்லையா? நோய் 12ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி செலவு வராது இல்லையா? வராது. 7ஓட தொடர்பானா தொடர்ந்து அப்படி வராது. ஆனா 10ஓட தொடர்பானா வரும். இரட்டைப்படை தொடர்பானா விரயமாகத்தானே செய்யும். லாபமா பொருளாதாரத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது 12ஆம் பாவத்தின் காரத்துவத்தின் மூலம் ஒரு கௌரவம் கிடைக்கும் இல்லையா 10ஆம் பாவம்னா. ஆமா சார். ஆனா அந்த விதிப்படி வந்து அது 11 ஆயிருது, இது 8 ஆயிருது இல்லையா சார்? அதுதான் கேட்க வந்தேன். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? 8 ஆனதுனால இந்த 7ல இருந்து 10ஆம் பாவம் எத்தனாம் பாவமா வரும்? அது 4ஆம் பாவமா வரும். 4ஆம் பாவமா வந்தா யாருக்கு நஷ்டம்? 7ஆம் பாவத்துக்கு தானே நஷ்டம். ஆமா, அதுதான் கேட்டேன். அந்த காரத்துவத்தை கெடுக்கும் இல்லையா? 10ஆம் பாவம் தான் இப்ப இதுல திங்கா நிக்கும். அப்ப 10ஆம் பாவம் போய் 12ஆம் பாவத்தோட தொடர்பாகுது. இந்த மாதிரி இருக்கும்போது வெளிநாடு போனாருன்னா அவர் சம்பாதிக்கலாம் இல்லையா? 10ஆம் பாவத்தோட தொடர்பு கிளம்பிடலாம் சார். மறைமுகமான அதுதான் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பா வரும் சார். இது உங்க ஜாதகம் தானே சார்? இது உங்க ஜாதகம் தானே சார்? யார் ஜாதகம்? ஏன் ஜாதகம் தான் சார். நீங்க இது வரைக்கும் முயற்சியே பண்ணலையா வெளிநாட்டுக்கு? இல்ல பண்ணல. போனா அதுல வருமானம் வரும் இல்ல இப்ப இனி ஒரு வாய்ப்பு வேணா தேடி பாருங்க சார் அப்படின்னு எடுக்கணும். சரி, இப்ப வந்து இந்த நம்ம எப்படி பலன் பார்க்கணும்னா 12 பாவத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு 12 பாவத்தினுடைய குணங்களை சொல்லணும். அப்புறம் பாவங்கள் பாவ தொடர்புகளை சொல்லணும். இப்போ 1ஆம் பாவத்துல புதன் இருந்தா எப்படி சிந்திப்பாரு? நுட்பமா சார்? ரொம்ப நுட்பமா சிந்திப்பாரு சார். கூர்மையா இருப்பாரு. கூர்மையா சிந்திப்பார். அறிவுபூர்வமாக எப்படி சொல்லணும்? அறிவுபூர்வமாக சிந்திப்பாரு. 2 சிந்திப்பாரா இல்லையா புதன்ங்கிறதுனால? ஆமாங்க. சிந்தனை புதன்ங்கிறதுனால நட்பை பற்றி சிந்திப்பாரு, தாய் மாமனை பத்தி சிந்திப்பாரு, படிப்பை பத்தி சிந்திப்பாரு, அறிவை பத்தி சிந்திப்பாரு. அப்படிலாம் சொல்லலாமா இல்லையா? சொல்லலாங்க. அவசரப்படுறது கூட இருக்கு சார். என்ன செய்யணும்னா அவசரப்படுவாருன்னு சொல்லணும். புதன்னால என்ன அர்த்தம்? அவசரப்படும். புதன்னாலே அவசரம். ஆமா, ஏமா? ஆமா, அந்த உள்ள இருக்குமே. இந்த அம்மாவுக்கு லிங்கே ஓபன் ஆகாதவங்கிறாங்க.
சரி, இப்ப 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கு. யாராவது சொல்லுங்க, என்ன எப்படி இருப்பாரு, எப்படி பேசுவாரு? பிரம்மாண்டமா பேசுவாருங்க. வேற எப்படி பேசுவாரு? பொய் பேசுவார். ஏன் சரியா? ம்? பொய் பேசுவார். பிராடுத்தனம் இருக்குங்க. பிராடுத்தனம் இருக்கும். பிராடுத்தனம் இருக்கும். பிராடுத்தனம் இருக்குமா? ஆ அந்த ராகு போய் கெட்டு போனாத்தே பிராடுத்தனம் இருக்கும். ஓ சரி சரி. இல்லைங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறோம். வேற ஒண்ணும் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறோம். ராகுவோட காரத்தை அப்படியே ஐயோ, சொல்றோம். அது sorry. எப்படி நல்லா இருக்கு கெட்டு போச்சுன்னு பாக்குறது? இந்த வர்றேன். இந்த அம்மாவுக்கு அனுப்பிட்டு வரேன். ம். ராகு நல்லா இருக்கு கெட்டு போச்சுன்னு எப்படி பாக்குறது? இந்த பாக்குறேன். ராகு 2ஆம் பாவம் போய் ராகு 2ஆம் பாவம் போய் டிசைடிங் ஃபேக்டர்ல 8 12 இருந்தா ராகு கெட்டு போயிருவார்ல 2ஆம் பாவம். இப்ப 12 இருக்கு. 12 அது 9 அகக்காரகத்துவத்தை தானே பாதிக்கும். பூரா சரிங்க. இந்த விஷயம் பூரா அகக்காரகத்துவத்தை தான் தாக்கும். இது அகத்தையும் பாதிக்கும், புறத்தையும் பாதிக்கும். இப்ப 2ஆம் சரிங்க. பாவம்ங்கிறது வந்து பாருங்க, 2ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர்பாயிடுச்சு. 2 9ஓட தொடர்பானா அது என்ன 8 ஆயிருமா? ஆமா. அப்ப அப்ப வந்து பேச்சு இருக்கு இல்லையா, கண்ணுல வாயில பல்லுல பிரச்சனை வரும்னு சொல்லலாம். சரிங்க. ஆனா இது ஒற்றைப்படை பாவத்தோட இருக்கும்போது நல்ல பிரச்சனை வராது. லக்னத்துக்கு 9 ஆயிருந்தா ஆமா, தெளிவான பேசுவாரு, அதிகமா பேசுவாரு, பேச விட்டு அவரு விஷயம் பேசிட்டே இருப்பாரு சரிங்க. அப்படின்னு சொல்லுவோம். நிப்பாட்டாம பேசிட்டே இருப்பாருன்னு அர்த்தம். பொய் பேசுவாரு அப்படின்னு சொன்னோம்னா 8 12 இருந்தா லக்னம் இந்த 2ஆம் பாவம் போய் டிசைடிங் ஃபேக்டர்ல 8 12 இருந்தா பொய்யா பேசுவாரு. சனியா இருக்கணும் பொய். ராகா இருந்தா புரளி, புரளிங்கிற பெரும்பொய், பெருமை அப்படின்னு அர்த்தம். சரி, எந்த மாதிரி ருசிச்சு சாப்பிடுவாரு ராகு இருக்கிறதுனால? சார் வணக்கம் சார். மசாலா ஐட்டம் விரும்பி சாப்பிடுவாரு சார். மசாலா ஐட்டம் சார் இங்க பாவத்துக்கு பலன் சொல்லும் போது லக்கணம் சார்ந்த ஒரு பலனும் லக்கணம் சாராத ஒரு பலனும் இங்க கொடுப்போம். இங்க 2ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர். அதாவது நல்ல சொனையா சாப்பிடணும்னு நினைப்பாரா இல்லையா? அதுதான் சார் சொன்னேன். அதுவும் ராகுவா இருக்கிறதுனால இப்ப நான் நான்வெஜ் சாப்பிடுறவளா இருந்தா பிரியாணி சாப்பிடுவாருன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? பிரியாணி. ஆனா உங்கள்ட்ட இல்லையே சார். உங்கள்ட்ட இல்லையே அது. இப்ப இல்லையா? அதனால இப்ப என்ன செய்யணும்? வந்த உணவை பத்தியே விசாரிக்கிறேன்னா இப்ப பாருங்க, மத்திய அம்மாவோட பேசுறேன், அப்பயும் உணவை பத்தி தான் கேட்டேன், கேளுங்க. அப்படியா? அம்மா அது கேட்க வைக்குதா அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப 3ஆம் பாவம் வந்து மனசு. அந்த மனசு எப்படி இருக்கும் பாருங்க. புதனா இருக்கு. இவர் வந்து தைரியமான ஆளா கோழையா? கொஞ்சம் கோழையா தான். கோழைங்க. புதன்னாலே என்ன அர்த்தம்? கோழைத்தனமான ஆள் தான், தைரியமான ஆள் இல்ல. செவ்வாயா இருந்தா தானே தைரியமான ஆளு. ஆமாங்க. சூரியன் செவ்வாயா இருந்தா தைரியமான ஆளு. புதன் எப்படிப்பட்ட ஆளு? சாப்டான ஆளு, நளினமான ஆளு. மனசு வந்து நளினமானவரு, தைரியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்ப 4ஆம் பாவத்துல ராகு இருக்கு. இவர் இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? பெருசா இருக்குங்க. பெரிய வீடா இருக்கும். பெரிய வீடா இருக்கும். அப்படி வீட்டுல இருப்பாரு அப்படின்னு எடுத்தோம். சரி, 5ஆம் பாவத்துக்கு வாங்க. 5ஆம் பாவம் புதனா இருக்கு. இவருடைய அறிவு திறன் எப்படி இருக்கும்? திறமைகள் எப்படி இருக்கும்? கூர்மையா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அறிவு திறமையெல்லாம் நல்லா இருக்குங்க. நுட்பமானதாக இருக்கும். எப்படி எடுத்துக்கணும்? நுட்பமானதாக இருக்கும்.
நுட்பமானதாக இருக்கும். புதனுடைய காரத்துவத்தை பூரா நம்ம என்ன செய்யணும்? இதுல கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து சேர்க்கணும். சரி, இன்னொரு விஷயம், 1ஆம் பாவத்துல புதனா இருந்தா அவர் இளமையாக இருப்பாரு. எப்படி சொல்லணும்? இளமையா இருப்பாரு. ஆமாங்க இருப்பாரு. இளமையா இல்லைன்னா கூட இளைஞர் மாதிரி நினைச்சுக்கிடுவாரா இல்லையா? ஆமா, அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த வர்றேமா, இந்த ஒரு நிமிஷம் வர்றேன். வாங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா பாருங்க. வந்துருச்சியா? ஜாயின் பண்ணியாச்சு. நன்றிங்க. இப்ப நான் இப்ப வெளியே போனது மாதிரி இருக்கேன். இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஸ்கிரீன் தெரியுதாப்பா? தெரியுதுங்க. சரி 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 சரி. இப்ப அடுத்து புதன்னா இளமையா இருப்பாருன்னு சொல்லணும். சூரியனா இருந்தா எப்படி இருப்பாரு? கம்பீரமா இருப்பாருன்னு சொல்லணும். ஆமாங்க. சந்திரனா இருந்தா அழகா இருப்பாரு. சந்திரன்னா எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரு. அழகா இருப்பாரு அப்படின்னு எடுக்கணும். எனக்கு இந்த தெரிய மாட்டேங்குது. சரி, அதுக்கடுத்து என்னன்னு பாருங்க. யார் இருக்கா கிரகம்? 6வது ராகுங்கயா. 6ஆம் பாவம் ராகு இருக்கு. 6ஆம் பாவத்துல ராகு இருக்காரு. 6ஆம் பாவம்னா என்ன அர்த்தம்? வேலைங்க. வேலை எப்படி இருக்கும்? வேலை செஞ்சா எப்படி செய்வாரு? சுறுசுறுப்பா செய்வாரு. இழுத்து போட்டு செய்வார் வேலையா? இழுத்து போட்டு செய்வாரு. ஆனா ஒரு நாள் செய்ய மாட்டாரு. ஒரு நேரம் செய்ய மாட்டார். ராகு என்ன செய்வாரு? பார்த்தா நல்லா பாப்பாரு, எல்லாம் பார்க்க மாட்டாரு. பார்க்க மாட்டாரு அப்படின்னா. சரி, அதே மாதிரி நோய் என்ன மாதிரி வரும்? குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும். குடல் சம்பந்தப்பட்ட நோய் வருமா இல்லையா? ஆமா, குடல் சம்பந்தப்பட்ட. ஆமாங்க. ஜீரண பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கணும். புரியுதாப்ப? புரியுது. சரி, அப்புறம் இன்னும் வேற அந்த 6ஆம் பாவத்துல வேற என்ன சொல்லலாம்? இவருக்கு எதிரிகள் இருக்காது. ஏன்னா 6ஆம் பாவம் எந்த பாவத்தோட தொடர்பாகுது? 12, 9 தொடர்பாகுது. 12 9 தொடர்பாகுது. எதிரிகள் இருக்க மாட்டாங்க. 9 சேர்ந்தா எதிரி இருப்பாங்க. கடைசியில காணாம போயிடுவாங்களா? ஆமா, காணாம போயிடும். எதிரி கடைசியா போயிடும். அப்படின்னு எழுத்து வந்தவன் டவுசர் கிழிஞ்சிரும். இருக்க மாட்டாங்க அப்படின்னு. சரி, அதுக்கடுத்து அடுத்த பாவத்துக்கு போங்க. 7ஆம் பாவத்துக்கு போங்க. 7ஆம் பாவத்துல சனிங்க. சனி இருந்தா என்னுடைய மனைவி எப்படி இருப்பாங்க? மாநரமா இருப்பாங்க. மாநரமா இருப்பாங்க. மந்தமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? மந்தத்தன்மையோட இருப்பாங்க. சோம்பேறியா இருப்பாங்க. அந்த பாயிண்ட சொல்லணும். என்ன இருக்காது? சுறுசுறுப்பு இருக்காது இல்லையா சனிக்கிட்ட? நிதானமா தானே வேலை செய்வாங்க. நிதானமா வேலை செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். சனின்னா நிதானமா, விசுவாசமா அப்படின்னு இருக்கிறோம். தாமதமா அப்படின்னு அர்த்தம். சரி, 8ஆம் பாவத்துக்கு போங்க. 8ஆம் பாவம் யாருன்னு பாருங்க.
செவ்வாய் இங்க. செவ்வாய் யாரு? சகோதரன், கணவன். கணவன். எனக்கு கணவன். ஐயா சகோதர உறவு உங்களுக்கு சரிப்பட்டு வராது. 8ஆம் பாவமா இருக்கிறதுனால சகோதரன் உறவு எனக்கு என்ன ஆகாது? ஆகாது. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பாதிப்பு கொடுக்கும். உங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் நமக்கு சிறப்பை தராது. சார் வணக்கம் சார். இங்க 8ஆம் பாவம் வந்துட்டு சாதகமா தானே சார் இருக்கு? இல்ல நம்ம சாதகத்தை விட்டுருங்க. அந்த பாவத்துக்கு 8ன்னா என்ன? அது தொடர்பு அப்புறம் பார்ப்போம். 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அது 8ஆம் பாவங்கிறது என்னது? பிடிக்காது. வலி வேதனை பிடிக்காது, கிடைக்காது. அதன் மூலம் வலி வேதனை தானே கிடைக்கும். ஆமா, செவ்வாயின் மூலமாக நமக்கு வலி வேதனை தான் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். ஒரு நிலம் வாங்கலாமா வரதராஜன்? நம்ம ஒரு நிலம் வாங்கலாமா சிவகுமார்? வாங்கலாம். 8ஆம் பாவத்தில் இருந்தா வாங்கினா அடுத்தவன் தானே அனுபவிப்பாங்க. 8ஆம் பாவங்கிறது அடுத்தவர்கள் அனுபவித்தல், நான் அனுபவிக்க முடியாது. 8ஆம் பாவம்னா என்ன சொல்லணும்? அடுத்தவர்கள் அனுபவித்தல், நான் அனுபவிக்கிறது இல்லை. அப்ப செவ்வாய்ங்கிறது யார் அனுப்பிப்பா? சகோதரன் அனுப்பிப்பானா? ஆமாங்க, சகோதரன். பூமிங்கிறது செவ்வாய் தானே? ஆமாங்க. அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப பாருங்க 9க்கு யார் இருக்கான்னு பாருங்க. சுக்கிரன்ங்க. 9 சுக்கிரன் இருந்தா எப்படி இருப்பாரு? நல்லா செல்வாக்கா இருப்பார். சுக்கிரன்னா செல்வாக்கா? சுக்கிரன் சொல்லுங்க. சுகபோகமா இருப்பாரு. சுகவாசிங்க. சுக்கிரன் சுக்கிரன் அப்படின்னா பெண் தெய்வம்னு அர்த்தம். 9ல இருக்கு. 9ங்கிறது தெய்வம். அப்ப எதை விரும்புவாரு? பெண் தெய்வத்தை விரும்புவார். பெண் தெய்வத்தை விரும்புவாரு. பெண்களை விரும்புவார். எப்படி சொல்லணும்? பெண் தெய்வத்தை பெண்களையும் விரும்புவார். அந்த பாவம் என்னது? 9ஆம் பாவங்கிறது உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாவம். புரியுதா? புரியுது. அப்ப மகாலட்சுமி இந்த மாதிரி தெய்வங்களை விரும்பக்கூடியவராக இருப்பார். சரி, 9ஆம் பாவங்கிறது அப்ப 9ஆம் பாவத்துக்கு சூரியன் வந்தா ஆண் தெய்வம்னு சொல்லிடணும். சரி, அடுத்து 10ஆம் பாவத்துக்கு போங்க. குரு இருக்காருங்க. 10ஆம் பாவத்துல குரு இருந்தா எப்படி இருப்பாரு? 10ஆம் பாவம் என்னது? சொல்லுங்க. 10ஆம் பாவம் என்னது? பதவி, பொறுப்பு, ஆசிரியர் பதவி இருக்கு. ஒரு பதவி இருக்குமா? கௌரவமான பதவி, போதிக்கிறது, ஆசிரியரு, இதுல பதவி கிடைக்கும். கற்றுக் கொடுத்தல் அது மாதிரி கொடுப்பாரு. போதனை செய்யறது. குருன்னா போதிக்கிறதா? ஆலோசனை உயர்வா இருப்பாரு, உச்சமா இருப்பாரு அப்படின்னு. பொறுப்பா இருப்பாரா? பணத்துல பொறுப்பா இருப்பாரா? இருப்பாருங்க. பெரியவங்களை மதிக்கிறதுல பொறுப்பா இருப்பாரா? குருன்னா பெரியவர்கள், பொது பணம், பொறுப்பா இருப்பாரு. குருனா ஆசிரியர், ஆசிரியரை மதிப்பாரா? மதிப்பாருங்க, மதிப்பாரு. இப்ப புரியுதா? புரியுதுங்க. சரி, அதே 11க்கு போங்க. 11 யார் இருக்காங்க? புதன் இருக்காங்க. 11ல புதன் இருந்தா எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்கணும்னு நினைப்பாரு. எதன் மூலமாக திருப்தியா இருப்பாரு?
புதன்னா யாரு? ஜோதிடம் மூலமா திருப்தி ஏற்பார். ஜோதிடம் மூலமா திருப்தி ஏற்பார். ஜோதிடம் மூலமா திருப்தி ஏற்பார். நட்பு மூலமாக. சார் நண்பர்கள் வட்டம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா சார்? நண்பர் வட்டம் ஜாஸ்தியா இருக்கும். நண்பர்கள் தானே புதன். நண்பர் மூலம் திருப்தி அடைவார். நட்பை விரும்பக்கூடியவராக நட்பில் நிறைவடைவார். நட்பு மூலமாகத்தான் அவர் என்ன செய்வாரு? திருப்தி அடைவார். அவருக்கு பழகக்கூடியவர்கள் எல்லாம் அந்த நல விரும்பிகள் எல்லாம் இளமை உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்ல ஆர்வம் உள்ளவர்களாகத்தானே இருப்பாங்க அப்படின்னா சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாங்க. இப்ப அந்த 9ஆம் பாவத்துல சுக்கிரன் சொன்னோம் இல்லையா? ஆமாங்க. சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு, எந்த உப நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க. சுக்கிரன் சூரிய நட்சத்திரங்க. சுக்கிரன் வந்து யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு? சூரியனோட நட்சத்திரத்துல. சூரிய நட்சத்திரம் உப நட்சத்திரம் புதன். புதன் நட்சத்திரம் போயிருது அப்படின்னு அர்த்தம். அப்ப சூரியனுடைய புதனுடையும் தொடர்பு இருக்கு அப்படின்னால அவர் புதன் கடைசியில டிசைடிங் ஃபேக்டர் புதனா இருக்கு. அப்ப அந்த தெய்வத்தை விரும்பினா கூட இரட்டை இளமையான சின்ன தெய்வங்களை விரும்பக்கூடிய கன்னி தெய்வங்களை விரும்பக்கூடியவரா இருப்பாங்களா? அப்படின்னு எடுக்கணும். சரி, இப்ப இந்த 11ஆம் பாவம் தான் அவன் வந்து போதும் அப்படிங்கிற பாவம். 11ஆம் பாவம் தானே? ஆமாங்க. 11ஆம் பாவம் தான். அந்த 11ஆம் பாவம் போதும்னு சொல்றதுனால அது புதனே இருக்கிறதுனால நட்பு தான் போதும்னு நினைப்பாரு இல்லையா? நட்பு தான் போதும்னு நினைப்பாரு அப்படின்னு எடுத்துக்கோ. சரி, அடுத்து 12ஆம் பாவம் யாருன்னு பாருங்க. சந்திரன். சந்திரன் 12ஆம் பாவத்துக்கு வரலாமா? வரக்கூடாது, நிலை இல்லாது. சரி, 12ஆம் பாவத்துல சந்திரன் வந்தா யாருக்கு விரையா ஏற்படும்? தாய்க்கு விரையா ஏற்படும். தாய்க்கு மருத்துவம் பார்த்து பாருங்க. 12ஆம் பாவத்தில் சந்திரன் யார் இருக்கோ அந்த காரகத்துவம் மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப எனக்கு தாய் சாகு வரைக்கும் மருத்துவம் பார்த்துட்டே இருந்துச்சு. தாய்க்கும் 12ஆம் பாவத்துல இருந்தா இவருக்கும் தாய்க்கும் உறவு எப்படி இருக்கும்? 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தினுடைய உறவு பச்சனாவியா இருக்குமா? சரி இருக்காது. சரி இருக்காது. அப்ப இந்த ஜாதகருக்கு எந்த உறவு சரி இருக்காது? 8ஆம் பாவத்தினுடைய உறவும் 12ஆம் பாவத்தினுடைய உறவும் சரி இருக்காது. சகோதரமும் தாய் உறவும் அப்படின்னு எடுக்கணும். இப்ப 12ஆம் பாவத்துல புதன் சந்திரன் இருக்கிறதுனால 12ஆம் பாவங்கிறது தூக்கம். புரண்டு படுப்பாரா? பாவத்தில் சந்திரன் இருந்தால் புரண்டு படுப்பார். 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தா பெட்ல யூரின் இருந்துருவான். எப்படி சொல்லணும்? சின்ன குழந்தையா இருப்பார் இல்லையா? அவங்களை கேட்கணும். 12ஆம் பாவத்துல புதன் இருந்தா பயணம். இவர் பயணம் போனா அவருக்கு பிடிக்காதுன்னு தானே அர்த்தம். சந்திரனாலே பயணமா பிடிக்காது. பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். இப்ப புரியுதா எப்படி 12 பாவத்தையும் நம்ம பாக்குறோம்னு? இப்ப அவர் கேட்டார்ல சிவகுமார் ஏன் நான் இல்ல வரதராஜன். நீங்க வரலையோ? அப்புறம் யார் கேட்டது? வரதராஜன் கேட்டாரு. தொடர்புகள் வச்சுட்டு பலன் தொடர்பு வச்சு எப்படி சொல்றது? இப்ப லக்னம் சார்ந்தது, லக்னம் சாராது. 12ஆம் பாவம் இந்த ஜாதகத்துல நல்லா இருக்கா நல்லா இல்லையா? தசா புத்தியா மாறிக்கிட்டே இருக்கும்.
12ஆம் பாவம் நிலை இல்லாத கொடுப்பனையா இருக்கா? ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். நிலை இல்லாத கொடுப்பனையா இருக்கு. நிலை இல்லாத கொடுப்பனை. சரி, இப்போ இந்த பாவங்கள்ல எந்த பாவம் கெட்டு போச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? 8, 12 கெட்டு போச்சு. 8, 12 கெட்டு போச்சு. 8ஆம் பாவம் எந்த பாவத்தோட தொடர்பாகுது? 9ஆம் பாவத்தோட தொடர்பு. 9ஓட தொடர்பாதீங்க. 8ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர்பானால் 8ஆம் பாவம் கெட்டு போகுமா? 8ஆம் பாவம் எந்த பாவமா இருந்தாலும் 8, 12ஓட தொடர்பாக கூடாது. ஒற்றைப்படை பாவங்களோட தொடர்பானால் அந்த பாவத்தில் உள்ள அகக்காரத்துவம் கெட்டு போகாது. 8ஆம் பாவத்துல ஆயில் இருக்கா? ஆமாங்க. ஆயில் நல்லா இருக்கும். ஒற்றைப்படை பாவங்கள் தானே தொடர்பா இருக்கு. ஆமா, அப்படின்னு அர்த்தம். இப்ப இரட்டைப்படை பாவத்தோட தொடர்பு கொண்டா அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தமா? அப்படி இல்ல, இரட்டைப்படை பாவங்கள்லாம் 8, 12ஓட தொடர்பாக கூடாது இல்லையா? அதாங்க. 10ல குரு இல்லையா, அது சந்திரன் 12, 12ஓட தொடர்பு கொள்ளுது. அது 12ஆம் பாவத்தோட சந்திரன் தொடர்பு கொள்ளுது இல்லையா? 10ல குரு இருந்து 12ஆம் பாவத்தோட தொடர்பாய் மறுவரும் 12ஆம் பாவத்தோட தொடர்புனால இது ரெண்டுமே இது சம்பவம் ஆயிடுச்சு. சாதக பாவத்து சூரியனா வர்றாருங்க. நீங்க போய் பாருங்க, குரு சந்திரன் ஸ்டாரு, சப் யாரு? சூரியனா? சூரியன். அப்ப சூரியனை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம். வச்சிட்டோம்னா அப்ப சூரியனோட தானே இந்த குரு போய் தொடர்பாக போறாரு. சூரியன் எந்த பாவத்துக்கு சப்ளாடா வந்திருக்காரான்னு பாருங்க. சூரியன் எந்த பாவத்துக்காக சப்ளாடா வந்திருக்காரா? வல்லை. எந்த வீட்டுக்காக சப்சப்பா வந்திருக்காரா? வல்லை. எந்த பாவத்துக்காக நட்சத்திரமா வந்திருக்காரா? எந்த பாவத்துக்காக நட்சத்திரமா வந்திருக்காரான்னு பாருங்க. வல்லை. சூரியன். அப்ப அவர் எந்த பாவத்தில் இருக்காரு? 9ஆம் பாவத்தில் இருக்கிறார். இல்ல, சூரியன் எத்தாம் பாவத்தில் இருக்காரு? 9ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்ப 10ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர்பானா 10ஆம் பாவம் என்ன ஆயிருச்சு? 10ஆம் பாவம் கெட்டு போச்சு. 10ஆம் பாவம் கெட்டு போச்சு. பொருளாதாரம் வராது. 10ஆம் பாவத்தின் மூலமாக 2, 6, 2, 4, 6, 10ஓட தொடர்பானால் மட்டும்தான் அவனுக்கு என்ன வரும்? அந்த பாவத்தின் மூலம் பண வரவு வரும். இவருக்கு பணம் வருமா? வராது. ஒரு ஏமாத்திடலாம்ல ஈஸியா? ஆனா முடியாது. எப்படி? ஏன்னா அங்க புதன் வலுவலா இருக்காரு. ஒண்ணு இல்ல, அவங்க புதன் ஸ்ட்ராங்கா இருக்காருங்க. ஒண்ணு இல்ல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காரு? 1ஆம் பாவம் எந்த பாவத்தை கையில? அங்கே 1, 9ல இருக்குங்க. எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மத்தத பாக்குறது. அப்ப இவரு அதாவது மனம் விரும்பி இவரே கொடுத்துருவாரு. 1, 5, 9 என்று ஏமாளி பாவத்தோடு தொடர்பாயிருக்கிறது. எப்படி சொல்லணும்? ஏமாளி பாவத்தோடு 1, 5, 9 என்று ஏமாளி பாவத்தோடு தொடர்பாயிருக்கிறது. 2, 6, 10 என்ற பொருளாதார பாவத்தோடு தொடர்பாகவில்லை. 3, 7, 11 என்ற இன்பத்தோட தொடர்பாகவில்லை. 4, 8, 12 என்ற தீமை பாவங்களோட தொடர்பாகவில்லை அப்படின்னு எடுக்கணும். இப்ப புரியுதா? புரியுது. இப்ப வரதராஜன் புரிஞ்சுச்சா இப்படி கேபிக் பலன் எடுக்கிறோம்னு? நாளைக்கு போர்ட்ல போட்டு கொஞ்சம் அப்படியே சொல்லி கொடுங்க. நாளைக்கு ஒரு ஜாதகம் போர்ட்ல போட்டு அப்படியே கொஞ்சம் பூரா எழுதணும்னு வச்சுக்கோங்க. சரியா போயிடு டைம். ஒரு பாவத்தை வேணும்னா எடுக்க முடியும், எழுத முடியுமே தவிர எல்லா பாவங்களையும் எழுத முடியாது. இப்ப பாருங்க, இந்த பாவம் இருக்குல்ல, இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் பூரா கிரகம். இதெல்லாம் என்ன சொல்லணும்? பாவ அதிபதிகள். பாவ அதிபதிகள். இது பூரா வீடு. இது பூரா வீடு. வீட்டை இயக்கும் கிரகங்கள். இது யாரு? இந்த வீட்டை இயக்கும் கிரகத்தை
இயக்குற கிரகங்கள். இது யாரு? ஃபைனலா இயக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த புதன் யாருடைய வேலை செய்ய போறாரு? கேதுடைய வேலை செய்ய போறாரு. யாருடைய வேலை செய்ய போறாரு? சுக்கிரனுடைய வேலை செய்ய போறாரு. சுக்கிரன் 9 கையில வச்சிருக்காரு. 10 இல்ல, 10 இல்ல, பொறுப்பு இல்ல, மரியாதை இல்ல, தொழில் இல்ல, கௌரவம் இல்ல, வஞ்சா கூட கேட்டுக்குவாரு. புரியுதா? இப்ப புரிஞ்சா? இப்ப பாருங்க, இந்த பாவம் இருக்கு, இந்த 4ஆம் பாவம், இந்த ராகு இயக்குறது யார் யார் இயக்குறா சொல்லு பாப்போம். 4ஆம் பாவத்தை இயக்குறது யாரு? சந்திரனும் சுக்கிரனும்யா. சந்திரனும் சுக்கிரனும். சந்திரனும் சுக்கிரனும். அத சந்திரன் எந்த பாவத்தை கையில வச்சிருக்காரு? 12ஆம் பாவத்தை கையில வச்சிருக்காருயா. 12ஆம் பாவத்தை கையில் வச்சிருக்காரு. அவருக்கு வீடு இருக்கா? இந்த சந்திரனுக்கு வீடு இருக்கா? இருக்குயா, 12ஆம் இடத்துல இருக்குல்ல. ஸ்ட்ராங்கா இருக்காரா? சரி, இது நின்ற சுக்கிரனுக்கு வீடு இருக்கா? இருக்கியா, 9ஆம் வீடு இருக்கியா? இல்ல, சுக்கிரனுக்கு எங்கேயாவது வீடு இருக்கான்னு பாருங்க. 9ஆம் வீடு. அப்ப அவரும் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு. நானும் கெட்டிக்காரண்டே அப்படின்றாரு. இந்த 12ல இருந்து 9, 12ல இருந்து 9ஆம் பாவம் எத்தனாம் பாவமா வரும்? 8ஆம் பாவமா வரும். 10ஆம் பாவமா வரும். 10ஆம் பாவமா வரும். 12 மீனமா வச்சோம்னா தனுசு. 12ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் வர்றதுனால இந்த 12ஆம் பாவத்தை காவாசி தான் கெடுக்க முடியும் இந்த 9 நாள. ஆமாங்க. ஆனா முக்காவாசி இந்த 12ஆம் பாவம் இயங்குமா இல்லையா? இயங்குமையா. இந்த 4ஆம் பாவங்கிறது என்னன்னா, நம்மளை தாங்குறது, நம்மளை பாதுகாக்கிறது, நமக்கு ஆதாரம், நமக்கு தாயி நம்மளை தூக்கி தாங்குனாளா, சுமந்தாளா? 4ஆம் பாவம் வீடு, நம்மளை சுமப்பவர். அது 12 ஆயிருச்சு. ஆயிருச்சா இல்லையா? அப்படின்னா புரிஞ்சா இல்லையா? இப்ப பாருங்க, இது யாரு? இது யாரு ராசா? அது சனியா? சாமி, இது சனிதானே? எந்த பாவகம் சொல்லுங்கய்யா, ஒண்ணும் தெரியல. எதுல வச்சிருக்கேன் பாருங்க, 7ஆம் பாவத்துல. அதெல்லாம் போர்டுல தெரியல, நீங்க வாயால சொன்னாதான் தெரியும். சொல்லுங்க. சரி, வாயாலே சொல்லிடுறேன். 7ஆம் பாவம் சொல்றீங்களா? இப்ப தெரியுதான்னு பாருங்க ஐயா. இப்ப தெரியுதா? தெரியலையா? இப்ப தெரியல. மூவ் ஆகுது, கர்சர் மூவ் ஆகுது. இப்ப அதுல வச்சுட்டு ஏரோ மார்க் அப் டவுன் ஏரோ மார்க் மூவ் ஆகுது, அது தெரியுது. 7ஆம் பாவம் தெரியுதா? 7ஆம் பாவம் தெரியுதுயா. இந்த 7ஆம் பாவம் சம்பவம் வந்து யாரு? குருங்க. குரு. சாதக பாதகம் யாரு? சனிங்க. அப்ப இங்க வந்து குரு வந்துட்டாரு, சம்பவம் வந்து குரு வந்துட்டாரு, இவர் சாதக பாவமா வந்துட்டாருன்னா இவங்க 2 பேருக்குள்ளதே இப்ப போட்டி. இவர் வந்து இவராத்தான் இருக்காரு. ஆமா. 7ஆம் பாவம்னா மனைவி, அது 10ஓட இருக்கிறதுனால மனைவி 10ஓட தொடர்பானா மனைவி வேலை பார்ப்பாங்களா? மனைவியா இருப்பாங்களா? அதுவே குருவா இருக்கிறதுனால டீச்சரா வேலை பார்க்கலாமா? ஆமா. ஆமாங்க. அப்படி சொல்லணும். புரியுதா? ஆமா. அப்படின்னு சொல்லணும். வரதராஜன், சிவகுமார் புரியுதா? புரியுது சார். அப்ப இந்த 7 வந்து இங்க இல்ல. சம்பவமும் இது 2 சம்பவம் வந்து இப்ப சாதக பாதமா மாறிடுச்சா? ஆமா சார். இந்த சாதக பாதத்தை இதை எடுத்துக்கிச்சு. யார் எடுத்துக்கிட்டா? குரு எடுத்துக்கிட்டாரு. குரு எடுத்துக்கிட்டாரு. இப்ப இவர் 2 பேருக்கு தான் போட்டி. அப்ப 7ல இருந்து 10 என்னன்னா எத்தனாம் பாவமா வரும்? 4.
4ஆம் பாவமா வரும். 4ஆம் பாவமா வரும். அப்ப இந்த 7ஆம் பாவம் எப்ப கெட்டு போகுமா இல்லையா? சந்தோஷமா இருக்காது இல்லையா? இது 11ஆம் பாவத்தை 11ஆம் பாவம் தானே சந்தோஷம். ஐயா இந்த 11 இருக்காது இல்ல, இந்த 10 இருக்கிறதுனால 11 இருக்காதுங்க. இருக்காது, திருப்தி இருக்காது. யார திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த பாவத்தை நம் பலன் பார்க்கும்போது இப்படி பார்க்கணும். இப்ப இந்த பாவம் இது 12 வச்சிருக்கு. ஆனா இங்க எது பாவம் கெட்டு போச்சுன்னா இந்த பாவம் தானே கெட்டு போய் நிக்குது. எந்த பாவம்? 10. இந்த பாவம் கெட்டு போனாலும் கூட இது என்ன ஆயிடுச்சு? டிசைடிங் ஃபேக்டர் வேற ஆள்கிட்ட கொடுத்துருச்சு. கொடுத்துருச்சு வேற ஆள்கிட்ட கொடுத்துருச்சு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே ஆளா வந்ததுனால நான் டிசைட் பண்ண முடியாது. எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, எங்க அப்பன், உபவ நட்சத்திரம் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப புரியுதா? இப்ப இத வச்சு பார்க்கும்போது 2ஆம் பாவம் கண்ணு. அப்ப அகப்பற்றுல வச்சு கண்ணுல பிரச்சனை வரலாம். இது 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் நுரையீரல், அதுல பிரச்சனை வரலாம். 6ஆம் பாவம் வயிறுல பிரச்சனை வரலாம். அடுத்து பாருங்க, இது பிரச்சனை வராது. 8ஆம் பாவம். 8ஆம் பாவம்னா பிறப்புறுப்புகள்ல பிரச்சனை இருக்காது. அது 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 பிரச்சனையான பாவமாவே இருக்கு. 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் என்னது? பின்பகுதி, அதுல பிரச்சனை இருக்காது. 10ஆம் பாவம் என்னது? தொடைப்பகுதி. அது பிரச்சனை வந்தாலும் கடைசியில மாறிடும். இது இந்த 10ஆம் பாவம் தான் ஜாயிண்ட். இந்த 11ஆம் பாவம் என்னது? விட்டமின் சக்தி. அது நல்லா இருக்கா இல்லையா? அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப புரிஞ்சாயா? நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கிட முடிஞ்சுதா முடியலையா? புரியுதுங்க, புரியுது. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இது எல்லாம் ஓகேங்க. இப்ப வாழ்க்கையில இது உனக்கு இது 3 மாசம் முன்னாடி இது நடந்துச்சு, இப்ப நடக்குது, அடுத்து நடக்க போறது எப்படி சொல்றது? அதுக்குத்தான் தசாபுத்தி போன ரசான்னு சொல்றது. சரி சரி. இதெல்லாம் ஸ்டாண்டர்டா உள்ளது அவங்களோட இது. விதி கொடுப்பனை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா. இப்ப சம்பவங்களை சொல்றோம்னா எப்படி சொல்றது? இந்த விதி கொடுப்பனை பாக்குறோம். இவ பிறக்கும் போது எந்த திசையில பிறந்திருப்பாரு, இப்ப நடக்கிறது எந்த திசை அப்படின்னா இந்த திசாபதியில போய் பாக்குறோம். இப்ப பாருங்க, இவர் பிறக்கும் போது எந்த திசையில பிறந்திருக்காரு? சந்திர திசையில பிறந்திருக்காரு. அஸ்த நட்சத்திரம் நடத்துற சந்திர திசையில பிறந்திருக்காரு. எத்தனை வருஷம் வரைக்கும்? 1967 வரைக்கும் நடந்திருக்கு. புரியுதா? புரியுது. சரி, சந்திரன் எந்த பாவத்துக்கு சப்ளாடா வந்திருக்காரு? 12ஆம் பாவத்துக்கு சப்ளாடா வந்து வரலாமா? வரக்கூடாது. அப்ப அந்த சந்திர திசை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அந்த சந்திரன் நின்ன ஸ்டார் சப் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அங்க போயிடணும் மறுபடியும். சரி, இப்ப சித்திரை பாருங்க. செவ்வாய் திசை சொல்லு பாருங்க. செவ்வாய் திசை எப்ப வர பாருங்க? 15/11/1994 வரைக்கும். புரியுதா? செவ்வாய் எந்த வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காரு? 8ஆம் வீட்டுக்கு வந்தாருன்னா உடம்பு அந்த அந்த வயசுல பூரா உடம்பு முடியாம இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். 8ஆம் பாவம் அப்படின்னு இருக்கணும். இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப புதன் நடப்பு. இப்ப நடப்புல என்ன போயிட்டு இருக்குன்னு பாக்குறது. இதெல்லாம் நம்ம அடுத்ததை பாத்துக்கிறோம். இப்ப நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, 12 பாவங்கள் அது நின்றது யாரு, அதை நடத்துறது யாரு, 12 நடப்பது யாரு, 12 பாவம் எப்படி இயங்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்ததுக்கு போறோம். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க. சரி, இது பாவங்கள். கீழே இருக்கிறது பாருங்க, இது என்னது? கிரகம். சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு?
சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. எந்த சூரியனோட சப்தம் நட்சத்திரத்துல இருக்காரு. சந்திரனோட சரி. இப்ப பாருங்க, சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு. தசாபுத்தி இது சனி குரு புத்தி. ஆனா பிறக்கும் போது சந்திரன் எங்க இருந்துக்காருன்னு பாருங்க. சந்திர தசை, கேது புத்தி, செவ்வாய் அந்தரம், சூரியனுடைய சூட்சமத்துல பிறந்திருக்கு. இதுல பிறந்த நேரம் உள்ள பாவநிலை கிரக நிலை. இது இப்ப இருக்கிற பாவநிலை கிரக நிலை. சந்திரனுக்கு மட்டும் இதை போட்டிருக்காங்க. இப்ப மத்ததெல்லாம் இது ஒரே மாதிரி இருக்கும். இப்ப சூரியன் இதே ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. சூரியன் சந்திரன் சந்திரன் இருக்கு. இது புரிஞ்சா? இப்ப பாருங்க, செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்காருங்க. இங்க வந்து சுக்கிரனோட நட்சத்திரம் இங்க இருக்கா? இருக்குல்லங்க, பூரா இருக்குல்ல. நட்சத்திரம் இங்க இருக்கா? இருக்குங்க. கேது இங்க இருக்காரு. கேது எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? புதனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய சேர்ந்து இருக்காரு. இப்ப நீங்க உங்ககிட்ட கேட்கும் போது என்ன சொல்லணும்னா, உங்க ஜாதகத்துல இந்த 9 கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், எந்த உபநட்சத்திரம் இருக்காருன்னு மனப்படமா இருக்கணும். 12 பாவத்துக்கு யார் சப்ளாடுன்னா இதுல இருந்துதான் எடுத்திருக்காங்க. இப்ப புதன் இங்க இருக்காரு இல்லையா? புதன் எந்த ஸ்டார்ல இருக்காருன்னு நீங்க போய் பாருங்க. கேது சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்காருங்க. அதே மாதிரி இந்த ராகு இங்க போய் பாருங்க. ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சந்திரனோட சந்திரன் சுக்கிரன் இங்க இருக்கான்னு பாருங்க. அப்ப இங்க இருக்கிறத தூக்கிட்டே இங்க போட்டிருக்காங்க. இப்ப புரியுதா? புரியுதுங்க. இப்ப பாருங்க, ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க, குரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? குரு சந்திரனோட நட்சத்திரத்துலங்க. எந்த உபநட்சத்திரத்துல இருக்காரு? சந்திரன். அங்க போய் பாருங்க. அங்க இருக்கா? இருக்குங்கய்யா, இருக்குங்கய்யா, இருக்கு இல்லையா? அப்ப இந்த பாவநிலை, இந்த கட்டம் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த ராசி கட்டத்தை வச்சு நம்ம பலன் சொல்வதில்லை. இந்த கட்ட பாவநிலையும் கிரக நிலையை வச்சுதான் சொல்ல போறோம். அடுத்த ஒரு ஸ்டெப்பு, இந்த கிரகம் இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு பார்க்க போறோம்னா, இப்ப உதாரணமா ஏதாவது ஒண்ணு கேக்குறீங்க. இப்ப எனக்கு வந்து மனைவி எப்படி இருப்பாங்கன்னா, சுக்கிரனை போய் பார்க்கணும். சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. சுக்கிரன் வந்து 6-8-12 வச்சிருக்காரா? சுக்கிரன் 6-8-12 வச்சிருக்காரா? இல்லைங்க. இல்லைங்க. இல்லை. அப்ப பிரச்சனை இல்லை. சுக்கிரன் கெட்டு போகல. ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போக கூடாது. இதே பொம்பளை பிள்ளை ஜாதகமா இருந்தா செவ்வாய் இருக்க நல்லா இருக்காரான்னு பாக்கணும். செவ்வாய்க்கு நல்லா இருக்காரான்னு பாருங்க. கெட்டு போகல. நட்சத்திர ரீதியாகவோ உபநட்சத்திர ரீதியாகவும் கெட்டு போகவில்லை அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த முறையில பார்த்துட்டு சொல்றீங்க. பார்த்துட்டு நாளைக்கு பொறுமையா சொல்றீங்க. இந்த இதை நம்ம அனுப்புவோம் இல்லையா, அப்படி பாருங்க. கிளீனா பாருங்கள். இப்ப பாருங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு பாருங்க. இந்த ராசாவுக்கு கேது நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், கேது நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், கேது நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், குரு நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், கேது நட்சத்திரம், சனி நட்சத்திரம். இப்படித்தானே இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி உபநட்சத்திரம் பாருங்க, பூரா சுக்கிரன் பாவானே பிடிச்சிருக்காரு பாருங்க. ஆமாங்க. பொறுப்பற்றவங்களா பிடிச்சிருக்காங்களா? 9ஆம் பாவமா ஆன்மீக தாய்மையா இதாக இருக்குங்க. ஆன்மீக தாய் இலக்கணமா இருக்குங்க. ஆன்மீக சம்பந்தம் பட்டு வெட்டி வேலையை பாக்குறதுக்கு கெட்டிக்கார மனுஷன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அதாவது பொறுப்பில்லாத வேலை இருக்குமா இல்லையா? இப்ப யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு
ஒன்னு ஆன்மீகத்தை பத்தி தெய்வத்தை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருப்பாரா இல்லையா? தட்டி மட்டும் விட்டுறணும். மரகதம்மா என்ன செய்யணும்? ஆமாங்க ஐயா. தட்டி விட்டா என்ன ஆகுது? ஆமா. நீங்க தட்டி விட்டையே 1 மணி நேரம் ஓடி போச்சு. ஆமா. அரிய கருத்துகள். அள்ளி தெளிச்சாச்சு. ஆமா. அப்ப அதெல்லாம் யாரு தெளிக்கிறது? இந்த 9 சுக்கிரன். 9 தான். 9 தான் கரெக்ட். ஆமா. சுக்கிரனா இருக்கிறதுனால கவர்ச்சியா பேசுறது, கவர்ச்சியா சொல்றது, அத பிடிக்கிற மாதிரி சொல்றது. ஏன்னா 2ஆம் பாவம் போய் அந்த சுக்கிரன்ல தானே உட்கார்ந்து இருக்கு. ஆமாங்க ஐயா. பேச்சு வந்து சுண்டி இழுக்குமா? ஆமாங்க ஐயா. ரசனையோட பேசுறது, கவர்ச்சியா பேசுறது. அடுத்து எப்படா பேசுவார் இந்த மனுஷன் அப்படின்னு பேசுறது. புரியுதா? இதுல ஏதாவது புரோஜனம் இருக்கா? ஜாதகருக்கு புரோஜனம் இருக்காது, மற்றவங்களுக்கு புரோஜனம் இருக்கலாம். ஆமா. ஆமாங்க ஐயா. அப்படி நீங்க பலன் சொல்லணும். சரி, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இது எதுன்னு கேட்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்றீங்களா? இப்ப டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்றமே, அதாவது சாதக பாதகம், அது வந்து உபநட்சத்திரம் சாதக பாதகம். இப்ப 2ஆம் பாவத்து இது 3ஆம் பாவத்துக்கு சாதக பாதகம் யாரு? எந்த பாவம், எந்த கிரகம்? 9ஆம் பாவம் சுக்கிரன். எந்த பாவம் சாதக பாதகமா வந்து இருக்கு? 5ஆம் பாவம். 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் சார். 9ஆம் பாவம் அப்படின்னு இருக்கும். ஓகே, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா.